அன்புடன் கோவிந்தராஜுலு மடல்மேடு வேதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, சித்திரை மாதம் 11ஆம் தேதி மதிய வானிலை நிலவரம். நம்ம நேற்று முந்தா நாள் 22 23 வந்து மழை எதிர்பார்த்தோம், பெய்யலை. அதாவது தென்மேற்கு பருவமழை இப்போ எல்லினோ வந்துருச்சோ அப்படிங்கிற அதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த இது. இன்றைக்கே கூட இரவு மழை பெஞ்சாலும் பெய்யலாம். 27ஆம் தேதியிலேருந்து மே 5, 6, 10 தேதி வரைக்கும் கூட மழை பெய்யனா எம்ஜிஓ ஆக்டிவ் ஆக போகுது. ரைட்டுங்களா? இது என்னான்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பருவமழைங்கிறது நமக்கான மழை கிடையாது. இருந்தாலும் இந்த எல்னினோ வரப்போகுது அப்படிங்கிறதுனால இது வரைக்குமே ஐஓடி -0.06 நெகட்டிவில் தான் இருக்குது. உடனே எல்லாம் ஆகிடாது. அதாவது எல்னினோ ஆகி பெரிய வெப்பம்லாம் இந்த வாட்டி சராசரி மழை இருக்கும். அதாவது வட இந்தியாவில் அதாவது தென்மேற்கு பருவமழைங்கிறது பல நடம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். வட இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஒரு மழை, வடகிழக்கு பருவமழை டெல்டா மாவட்டங்களுக்கான ஒரு மழை. ரைட்டுங்களா? அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கு பக்கம், அதாவது கிழக்கு பக்கம் மேற்கு பக்கங்கிற மாதிரி, அதை மேற்கு தொடர்ச்சி மலை தடுக்கிற பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பெய்யும். அதுவே இந்த வாட்டி குறையுன்னு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்புலாம் இல்லைங்க. ஏன்னா எல்னினோ இன்னும் ஆரம்பிக்கலை. எல்னினோ ஒரு தொய்வு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் கதை தான். அப்பாவுக்கு இருந்தால் இருக்கும், அம்மாவுக்கு இருந்தாலும் பட்டம் இல்லாமல் இருந்தாலும் இருக்கும் கதை தான். இதை கரெக்டாகலாம் ஜட்ஜி பண்ணிலாம் சொல்ல முடியாதுங்க. அதனால் சொல்கிறேன், இல்லை பெரிய பயம்லாம் வேணாம். 2027 இருக்கும். இதில் ஒரு விஷயம், எல்னினோ வந்தால் இப்போ டெல்டா மாவட்டங்களில் வட இந்தியாவில் பயப்படுறாங்க, ரைட்டு. நம்ம டெல்டாவில் பயப்படுறோன்னா, எப்போதுமே எல்னினோ அப்படி வந்துச்சுனாலும் வடகிழக்கு பருவமழை வழக்கத்திற்கு விட அதிகமாக பெய்யும். ரைட்டுங்களா? அதனால் நமக்கு பருவமழை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தென்மேற்கு பருவமழையால் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பெரிய இதெல்லாம் கிடையாது, நமக்கு ஒரு ஆதாயம்லாம் கிடையாது. தென்மேற்கு பருவமழை நமக்கான மழையே கிடையாது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை பெருசாக பெய்யாது. கேரளா ஒட்டிய பகுதிகளுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கு அது பெய்யும். ரைட்டுங்களா? அதனால் நம்ம சொல்ல வர வந்த விஷயம்னா, எம்ஜிஓவை விட கெல்வின் வேவ்ஸு இப்போ நல்லாயிருக்கு, இஆர் வேவ்ஸும் நல்லாயிருக்கு. அதாவது 0.9, அதாவது 1 கிலோமீட்டருக்குள்ளே வட தமிழகத்தில் ஒரு காற்று, ஒரு வளிமண்டல சுழற்சி ஒன்று இருக்குது. கீழே இங்கே தென் பக்கம் தென் தமிழகத்தில் 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ஒன்று இருக்குது. ரெண்டுமே அப் அண்ட் டவுனில் ஒரு மேக உற்பத்தியை ஏற்படுத்த இருக்குது. இந்த நிலையில் தான் எம்ஜிஓவை விட கெல்வின் வேவ்ஸ் கொஞ்சம் ஆக்டிவாக அது ஒன்று இழுத்துக்கிட்டு எம்ஜிஓ ஆக்டிவ் ஆகிறப்ப இஆர் வேவ்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மழையை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்னீங்க 28ஆம் தேதி 23ஆம் தேதி, நான் தான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தது தான். ஆங்காங்கே தான் மழை இங்கே பெய்யும், 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பெய்யாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பெய்யலை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்னையிலேருந்தே மழை தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் 27ஆம் தேதியிலேருந்து நிச்சயமாக ஆங்காங்கே மழை, ஒரு இடத்த சுத்தமாக ஒதுக்கிட்டும் போகலாம், ஒரே இடத்துல 4-5 நாள் தொடர்ந்து பெய்யலாம். மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். ரைட்டுங்களா? மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். நான் எப்போதும் சொல்கிறேன், அக்னி நட்சத்திரத்தப்போ அதாவது கடலோர தமிழக கடலோர, டெல்டா கடலோர, வங்க கடலோர மாவட்டங்களில் மழை பெஞ்சு வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷமும் அது பண்ணணும்னு நினைக்கிறேன். வெப்பத்தை தணிக்கும். கடுமையான வெப்பம் இந்த வாட்டி உணரும் வெப்பம். ஆனால் ரெக்கார்டை எடுத்து பார்த்தா போன வருஷம் என்ன ரெக்கார்ட் ஆச்சோ அதே தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது காற்றினுடைய ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு உணரும் வெப்பம் அதிகமாக தெரியுது. அதுதான். அதுவும் இல்லாமல் எனக்கெல்லாம் வயசு ஆகிடுச்சோன்னு கூட ஒரு இது, வயசு ஆகிடுச்சு தான் உண்மை. இப்போ -0.06 டிகிரியில் தான் இருக்குது, செல்சியஸில் தான் அதாவது இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது ஐஓடி அப்படிங்கிறத அவங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதனால் எம்ஜிஓ ஆக்டிவ் ஆக போகுது. எம்ஜிஓ உங்களுக்கு இப்போ எப்போதும் சொல்கிறதான், மழை காரணிகளின் அரசன். அது கொண்டாந்து மேக குவியலை ஏற்படுத்தும்.
நமக்கு வந்து வெப்பசலன மழை தான், பருவமழை இல்லைங்கிறதுனால வெப்பசலன பருவமழையை கொஞ்சம் தீவிரப்படுத்தும். ரைட்டுங்களா? தென் மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் கனமான மழையாகவே இருக்கலாம். இந்த வருஷம் வந்து மேட்டூர் நொம்பாது போட்டிருக்க எல்னினோ வந்துச்சு, அதெல்லாம் எதுக்குமே பயப்படாதீங்க. நிச்சயமாக மேட்டூர் நொம்பும். அதாவது வந்து எல்லா டேமுமே நொம்பும். நீங்கள் உடனே வந்து ராஜா மெத்தினது ரொம்ப அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த வாட்டி ஏன்னா நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. அதனால் இருக்கலாம், எப்போதும். அதுவும் எப்போ 2027 இருக்கலாம். இந்த தென்மேற்கு பருவமழை அதாவது வந்து ஜூன் மாதம் முதலே ஆரம்பிக்குதா இல்லை ஆகஸ்ட்டில் தள்ளி போதா, முதல்ல ஆரம்பித்தாலும் பின்னாடி வந்தாலும் வடகிழக்கு பருவமழை இதை பாதிக்க போகிறதில்ல. வெப்பசலன மழையை இது வந்து வட இந்தியாவில் எல்னினோ வந்துச்சு, ஒரு தாக்கம் ஆரம்பிச்சிட்டா கூட நிலநடுப்பு கோட்டிலேருந்து வரக்கூடிய காற்று அங்கே போகாமல் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வெப்பசலன மழையையும் அதிக வடகிழக்கு பருவமழையும் கொடுக்கறதுக்கு சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து மழை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.